உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு இறையருளால் நிகழும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்பு. இந்த 25ஆம் வகுப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை எனது மனமொழிமைகளால் போற்றி படுகின்றேன். தத்துவ ஞானத்தை உபதேசித்து அறிவாலும் ஆண்டவனை அடைகிற வழியை காட்டிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகளையும், அவர் உபதேசம் பெற்று உலகுக்கு தத்துவத்தை போட்டிய அகச்சந்தனாச்சாரியர்கள் புறச்சந்தனாச்சாரியார்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த தத்துவ நூல்களுள் விருப்பத்தை ஏற்படுத்திய குருநாதர்கள் திருவடிகளுக்கு என்னுடைய போற்றுதலும் வணக்கமும் உரித்தாகட்டும். இந்த உயிர் நோக்கு என்கின்ற அமைப்பை உருவாக்கி சித்தாந்த கல்வியை ஓரளவு கற்க முயற்சித்து வருகின்ற இளையோருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்தாந்த வகுப்பிலே எளிமையாக நமக்கு தத்துவத்தை உபதேசித்த மனவாசகம் கடந்த தேவருடைய உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை முதலிலே நாம் கற்றோம். அந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் திருவருட்பயன் என்கின்ற உமாவதி சிவாச்சாரியார் அருளி செய்த அந்த நூலினை யாழ்ப்பாணத்து சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் வழிகாட்டுதலிலே ஓரளவு பார்த்து முடித்திருக்கிறோம். இடையில் பல நூல்கள் இருந்தாலும் நேரடியாக சிவஞான சித்தியாரை கற்க வேண்டும், அருணந்தி சிவாச்சாரியார் என்கின்ற மகான் எழுதியதாகிய இந்த நூலை கற்று சித்தாந்தத்தை உள்வாங்க வேண்டும் என்ற விருப்பினாலே அந்த நூலினை நாங்கள் இப்பொழுது படிக்க தொடங்கி இருக்கிறோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் மறைந்த திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய உரை கொண்டு அந்த நூலினை நாம் விளங்க முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நூலுக்குள்ளே நாம் நுழையும் போது விநாயகர் வணக்கம் பாடி, பரசிவ வணக்கம் பாடி, நூலின் வழி முதலியவை பாடி, அதை கற்க தகுதியுடையவர்கள் கற்பதால் வருகிற பயன் என்பவற்றை எல்லாம் சொல்லி பாயிரவியலை நிறைவு செய்கிறார் அருணந்தி சிவாச்சாரியார். அதற்கு பிறகு அளவையியல் என்கின்ற பகுதியை வைத்திருக்கிறார். அளவையியல் என்பது நாம் நேரடியாக கண்டு காண முடியாத விடயங்களை உத்து அறிவதற்கு வழிகாட்டுகிற பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை விளக்கம் செய்வதாக அது அமைந்திருக்கிறது. அந்த அளவை இலக்கணம் என்கின்ற பகுதியிலே நாங்கள் ஓரளவு பயணித்து அளவைகள் பலவாக விரிந்திருக்கின்றனவானாலும் சித்தாந்திகள் காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை என்கின்ற 3 அளவைகளை மட்டுமே கொண்டுள்ளார்கள் என்பதை விளங்கிக் கொண்டோம். அந்த அளவை பகுதியிலே நாங்கள் 15 பாடல்கள் வரை படித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அந்த அளவை இலக்கணம் நேரடியாக தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் அதிலே ஒரு ஈர்ப்பு குறைவு ஏற்பட்டு சித்தாந்தத்திலேயே வெறுப்புண்டாகி விடலாம் என்ற காரணத்தினாலே அளவையியலையும் கற்று கையோடு நூலுக்குள்ளும் நுழைவது என்ற முடிவோடு நாங்கள்
நூலுக்குள்ளேயும் நுழைந்து படித்துக் கொண்டு இப்பொழுது இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் பதி உண்மை என்கின்ற பகுதிக்குள்ளே இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளை முதல் உள்ளது என்று நிரூபிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அது பற்றி நாம் பேச முடியும். அந்த வகையிலே பதி என்கின்ற இறைவன் நாங்கள் முப்பொருள் உண்மை பற்றித்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது சைவ சித்தாந்தம். பதி, பசு, பாசம் என்கின்ற அந்த முப்பொருளிலே பதி என்பது இறைவனை சொல்கிற தொடர் வார்த்தை. பசு என்பது ஆன்மாவை குறிக்கிற வார்த்தை. பாசம் என்பது இறையும் ஆன்மாவும் ஒன்றிணைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற மலங்கள் பற்றி சொல்கிற வார்த்தை. இதிலே பதி என்பது தலைவன் அல்லது ஆன்மாக்களை ஈடேற்றுகிறவன் என்பதான பொருள்களோடு இருக்கக்கூடிய அந்த பதி என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் இப்பொழுது பயிலத் தொடங்கி இருக்கிறோம். அந்த பதி என்கின்ற இறைவன் முதல் இருக்கிறான் என்று நிறுவ வேண்டும். இந்த நூல் அமைப்பை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களோடு சேர்ந்து ஒரு மாணவனாகத்தான் இதை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றபடியால் எனக்கு விளங்குகிற வகையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பதி இலக்கணம், பதி உண்மை சொல்லுகிற பொழுது இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற நிரூபணத்தை செய்ய வேண்டும். உண்மையிலே இந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லாத பகுதி என்றே கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குத்தான் இது பற்றிய நிரூபணங்களை செய்ய வேண்டும். அது இருக்கிறது என்ற உண்மையை சொல்ல வேண்டும். ஆனாலும் நாங்கள் அந்த பகுதியை ஏன் படிக்கிறோம் என்றால், இந்த தத்துவ நூல்கள் எழுந்த காலத்திலே பலவிதமான தத்துவங்கள் சொல்லப்பட்டன. அப்படி சொல்லப்பட்ட அந்த பலவிதமான தத்துவங்களுக்குள்ளே சித்தாந்தம் ஒன்று. இதை விட வேதாந்தம், இஷ்டாத்வைதம், இப்படி பலவிதமான தத்துவக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவரவர் ஒவ்வொரு கருத்தை தங்களுடைய தத்துவமாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கருத்துத்தான் சரி என்று வாதிட்டு வந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் சைவ சித்தாந்தமும் அந்த போட்டி உலகுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அப்படி பிரவேசிக்கிற பொழுது இன்று போல யாரும் எதையும் நினைத்து பேசிவிட்டு போகலாம் என்ற நிலை அன்று இருக்கவில்லை. ஒன்றை சொல்வதானால் அதை நிரூபிக்கிற பொறுப்பு அதை சொல்கிறவருக்கு உண்டு என்று கருதிய காலம் அது. ஆகவே தத்துவக்காரர்கள் பல பேர் இருந்து ஆளுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி ஆளுக்கு ஒரு வகையை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது உள்நுழைகிற சித்தாந்தம் அவர்களுக்கு பதில் சொல்லி, அதாவது நாம் நினைக்கிறதாகிய பதி என்று ஒரு பொருள் உண்டு என்பதை அவர்களுக்கு நிரூபணம் பண்ணிவிட்டு நகர்வதுதான் தர்க்க முறைக்கு சரியாக இருக்கும் என்ற காரணத்தினாலேதான் பதியுண்மை என்ற பகுதியை வைக்கின்றார். இன்றைக்கு சித்தாந்தம் படிக்கிற நாங்கள் எல்லோரும் பதியுண்மையை நிரூபணம் பண்ணுங்கள் என்று கேட்கிறவர்கள் இல்லை. எங்களுக்கு பதியுண்மையிலே நம்பிக்கை உண்டு. ஆனாலும் அக்காலத்தவர்கள் உடையவர்களாக இருந்த அக்காலத்தவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக அருணந்தி சிவாச்சாரியார் அவர்கள் பதி உண்மையை நிரூபணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு பதி இலக்கணம் பேச வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான் சித்தாந்த முறையாகவும் இருந்திருக்கிறது. அந்த வகையிலேதான் இறைவனுடைய உண்மையை, இறைவன் பதியுண்மை என்கின்ற பொழுது இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் இவ்வுலகுக்கு தேவை, ஏன் தேவை என்ற விடயங்களை எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது உலகை படைக்கிற இறைவன், உலகம் ஆகிய இந்த நாங்கள் காணுகிற பிரபஞ்சத்தை படைக்க ஒரு தலைவன் வேண்டும் என்பதான நிரூபணத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அதிலே
ஆக குறைந்த தத்துவக்காரர்களாக நிருச்சரவாதிகளை கொள்கிறார்கள். அவர்கள் 4 தத்துவங்கள் தான் உண்டு என்று நினைக்கிறவர்கள். பஞ்சபூதங்களிலே ஆகாய பூதத்தையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது பற்றி நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் காட்சி பிரமாணம் மட்டுமே அவர்களுக்கு பிரமாணமாக எடுப்பார்கள். கண்டதுதான் உண்மை. இன்றைக்கு இருக்கிற புரட்சியாளர்கள் அல்லது புதிய தத்துவக்காரர்களும் அந்த கொள்கையிலே தான் நிற்கிறார்கள். கண்ணால் காணாதவற்றை எல்லாம் நம்ப முடியாது. அது அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் அந்த கொள்கையை பல பெரியவர்கள் மறுத்து விட்டார்கள். கண்ணால் காண முடியாதவற்றை எல்லாம் நம்ப முடியாது, அப்படி ஒன்று இருக்கிறது என்று சொல்ல முடியாது என்றால் முதல் வேலையாக நமக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியாமல் போகும். ஏனென்றால் அது காட்சிக்கு வருகிற ஒன்றல்ல, அனுமானித்து அறிகிற ஒன்று. ஆகவே அறிவே இல்லை என்று ஆகிவிடும். இது ஒன்று. அடுத்தது உயிர் என்று ஒன்று இல்லை என்று ஆகிவிடும். ஏனென்றால் அதுவும் நாம் காட்சிக்கு காணுகிற ஒன்று அல்ல. ஆகவே காட்சிக்கு வந்தால்தான் ஒரு பொருள் உண்மை என்கின்ற அந்த கருத்தை இவர்கள் மறுக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களை தூக்கி போட்டுவிட்டு போகாமல் அவர்களுக்கான பதிலை தர்க்க ரீதியாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அதுதான் பதி உண்மை என்ற பகுதியிலே சொல்லப்பட்டு வருகிற விஷயம். நிருச்சரவாதிகள் என்று மட்டும் இல்லாமல் வேறு வேறு தத்துவக்காரர்களும் ஒவ்வொரு விதமாக கொள்கையோடு இருக்கிறார்கள். அந்த கொள்கைகளை மறுத்து 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 முன்னேறி செல்கிறார்கள். அதற்கு பிறகு பதி உண்மை ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பதி இலக்கணம் பேசப்படுகிறது. அங்கேதான் நாங்கள் சித்தாந்த அறிவை முதலிலே பெறத் தொடங்குகிறோம். அது வரைக்கும் என்ன சொல்வார்கள், இந்த சண்டையிலே, இந்த கராட்டி முதலிய சண்டையிலே முதலிலே காட் பண்ணுவது என்பார்கள். எதிரி அடிப்பதை தடுப்பது, அதற்கு பிறகுதான் தான் அடிப்பது. அதுபோல இந்த முதல் பகுதியிலே எதிரிகளுக்கு எதிரி என்று மாற்று கருத்துடையவர்களை மறுத்து தங்கள் கருத்தை நிறுவி பதி என்று ஒருவன் இருக்கிறான் என்று அந்த உண்மையை நிறுவிய பிறகு அந்த பதி என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய வேலை என்ன, எப்படி அவன் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறான் என்கின்ற விஷயங்கள் சொல்லப்படுகிற பொழுதுதான் நாங்கள் சித்தாந்தத்துக்குள் முறைப்படி நுழைகிறோம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த பகுதிகள் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், மாற்று தத்துவங்கள் என்ன என்று தெரியாது. ஓரளவில சும்மா மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகிறோம். இதை விட அந்தந்த தத்துவக்காரர்களுடைய கொள்கை என்ன, விவரம் என்ன என்பது தெரியாது. எனக்கு அது துப்புரவாக தெரியாது. அது தெரிய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாததால் அதற்குள்ளே நான் நுழையாமலே இருந்து கொண்டு வந்து விட்டேன். ஆகவே மேலோட்டமாக அந்த பகுதியை படித்து நாங்கள் அது இலக்கணத்துக்குள்ளே நுழைகிற பொழுதுதான் சித்தாந்த கல்வியை முறைப்படி படிக்கலாம் என்று கருதி விட்ட இடத்திலே இருந்து அந்த பகுதியை படிக்க தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். கடைசியாக இந்த பாடல் படித்தோம். 25 26வது போவோம். அதாவது இல்பொருள் தோன்றாது உள்பொருள் தோன்றும் என்ற செய்தியை சொல்வது. அது முடிச்சிட்டோம், அது படிச்சாச்சுங்க. 26. சரி, படிங்க. சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 26, பக்கம் 132. 25, 24 பொழிப்புரையில வாசிச்சு விட்டு 26க்கு போவோம். 24, 25ங்களா? சரி. பாடல் எண் 24, பொழிப்புரை. பூதங்கள் 4ம் வினை முதற் பொருளாம். அவை பிரபஞ்சத்தை தோற்றுவித்து நிலைபெறுத்தி அழிக்கும். ஆதலால் இத்தோற்ற நாசங்களை செய்தற்கு இப்பூதங்களே அமையும். இவற்றின் வேறாய் ஒரு கருத்தா வேண்டுவதில்லை என்னின் இப்பூதங்கள் ஒவ்வொன்றும் தோன்றி நின்று அழிதலால் வினை முதல் பொருளாதல் கூடாது. ஆதலால்
தோற்ற நாசங்களை செய்யும் கருத்தா ஒருவன் இவற்றின் வேறாக வேண்டப்படும். முதல் நிறுவனம் செய்கிறார். அதாவது 4 பூதங்களே போதும், அவையே இந்த உலகத்தை தோற்றி நிலைத்து படைக்க செய்யும் என்று ஒரு தத்துவக்காரர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து இந்த பூதங்களை தவிர கடவுள் என்று ஒருவர் தேவையில்லை என்று அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை மறுக்கிறார்கள். இப்பூதங்கள் ஒவ்வொன்றும் தோன்றி நின்று அழிதலால் அவை வினை முதல் பொருளாதல் கூடாது. கூடாது என்றால் முடியாது என்று அர்த்தம். அதாவது எல்லாவற்றையும் செய்விப்பவை அவை என்கின்ற கருத்து மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் பூதங்கள் தோன்றி நின்று அழிகின்றன. அப்படி தோன்றி நின்று அழிபவை இந்த உலகத்தை படைக்கிற ஆற்றலுடைய அதை என்ற அவையே அழிந்து போகும். அவை அழிந்து போகிற பொழுது எப்படி பழையபடி இந்த பிரபஞ்சம் உருவாகும் என்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு அதை மறுக்கிறார்கள். பாடல் 25. பாடல் தலைப்பு இல்பொருள் தோன்றாது உள்பொருள் தோன்றும். பொழிப்புரை. இல்பொருள் தோன்றாது தூல ரூபமாய் வெளிப்பட்டு நிற்கும் பொருளுக்கு தோற்றம் வேண்டுவதில்லை. ஆதலால் சூக்கும ரூபமாய் வெளிப்படாது அடங்கியிருக்கும் பொருளே தோன்றுவதாகும். 2 தர்க்கத்தை இதிலே வைக்கிறார்கள். இல்பொருள் தோன்றாது. எப்பொழுதும் இல்பொருள் உள்பொருள் என்று 2 வகையான பொருட்கள் பேசப்படுகின்றன. உள்பொருள் என்பவை எப்போதும் இருப்பவை. இல்பொருள் என்பவை பேச்சிலே சொல்லப்படுகிறவையே தவிர அப்படி ஒரு பொருள் இல்லை. அதாவது இன்றைக்கு நாங்கள் சொல்வதானால் அமிர்தம் என்கிறோம். அதை யாரும் கண்டதில்லை. அது உள்பொருளா இல்பொருளா என்று கேட்டால் எங்களை பொறுத்தளவிலே இல்பொருளாகத்தான் இருக்கிறது. அதுபோல குதிரை கொம்பு அல்லது முயல் கொம்பு இப்படிப்பட்ட வார்த்தை அளவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த பொருளை யாரும் கண்டது கிடையாது. ஆகவே அவற்றை இல்பொருள் என்கிறார்கள். கேள்வி என்ன எழுதுகிறது என்றால், உள்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை படைக்க ஒருவன் தேவையில்லை. ஏற்கனவே உள்ள பொருளை படைப்பதற்கு ஒருவன் நமக்கு வேண்டப்படுவது இல்லை. ஆகவே உள்பொருளை படைக்க ஒருவன் வேண்டாம். அடுத்தது கழிவது இல்பொருளானால் அது ஏற்கனவே இல்லாத பொருள். இல்லாத பொருளை ஏன் படைக்க வேண்டும்? எவன் படைக்க வேண்டும்? அதுவும் தேவையில்லை. அப்படியானால் படைப்பு என்றால் என்ன என்று கேள்வி பிறக்கிறது. உள்பொருள் ஏற்கனவே இருப்பதால் படைக்க தேவையில்லை. இல்பொருள் எப்பொழுதுமே இல்லாத பொருள் என்றபடியால் அதையும் படைக்க தேவையில்லை. அப்ப படைப்பு என்றால் என்ன என்று கேட்டால், சூக்கும ரூபமாக காரணத்திலே அடங்கி நிற்கின்ற ஒன்றை காரியமாக தூள ரூபமாக வெளிப்படுத்துவதுதான் படைத்தல் என்று இவர்கள் கொள்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சூக்கும ரூபமாக ஒரு காரணத்திலே ஒடுங்கி இருக்கிற ஒரு விஷயத்தை தூள ரூபமாக்கி காரியமாக்கப்படுகிற பொழுது அதுதான் படைத்தல் என்று சொல்லப்படுகிறது. அந்த படைத்தலை செய்ய ஏற்கனவே அது சூக்க ரூபமாக காரணத்திலே இருக்கிறது. பிறகு அதை தூள ரூபமாக்கி காரியத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது தானாக செய்யுமானால் அது ஏற்கனவே தானாக வந்திருக்கும். அப்படி வருவதில்லை, காரணத்தில் ஒடுங்கி கிடக்கிறது. ஆகவே காரணத்தில் ஒடுங்கி கிடக்கும் ஒரு பொருளை காரியப்படுத்துவதற்கு ஒருவன் தேவை என்பது இவர்களுடைய அடுத்த வாதமாக இருக்கிறது. காரணத்தில் உள்ள சூக்கும பொருளை வெளிப்படுத்தி காரியமாக்குவதுதான் படைத்தல் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இவர்களுடைய அபிப்பிராயம் இல்லது புறவாது என்பது இவர்களுடைய கருத்து. உள்ளது மறையாது, இல்லது புறவாது என்ற ஒரு தத்துவ அடிப்படைய சக்காரியவாதம் என்று அந்த வாதத்தை சொல்வார்கள். அதை அடிப்படையாக கொண்டுதான் தொடர்ந்து பேச போகிறார்கள். இப்பொழுது நமக்கு படைத்தல் என்றால் என்ன என்றால், படைப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்று முதலிலே கண்டோம். அதுக்கு அடுத்ததாக அந்த படைத்தல் என்றால் என்ன என்றால், இல்லாத பொருளை பிறப்பிக்க தேவையில்லை, இருக்கிற பொருளையும் பிறப்பிக்க தேவையில்லை. ஆகவே பிறப்பித்தல் என்பது என்ன என்றால், சூக்கும ரூபமாக காரணத்திலே அடங்கி இருக்கிற ஒரு பொருளை தூள ரூபமாக்கி காரியப்படுத்துதல். இதுவரைக்கும் நாங்கள் படித்திருக்கிறோம். இனி மேலே போவோம். பாடல் 26. பாடல் தலைப்பு
உள்ள காரியம் உள்ள காரணத்தின் நின்று ஒரு கருத்தாவினாலே தோன்றும். அடுத்த விஷயத்துக்கு வருகிறார்கள். உள்ள காரத்தினின்று உள்ள காரியம் தோன்றும். அதை மேலே விளங்கப்படுத்த போகிறார்கள். கடவுள் படைப்பிலே கூட, கடவுள் படைக்கிற பொழுது கூட உள்ள காரணத்தில் இருந்துதான் உள்ள காரியத்தை வெளிப்படுத்துவார். எல்லாவற்றிலுமிருந்து எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துவதில்லை. அதாவது காரணத்திலே ஒரு பொருள் ஒடுங்கி கிடக்க வேண்டும், அதை காரியப்படுத்துவதுதான் படைத்தல். அதாவது உள்ள காரணம் என்றால் அந்த காரணத்திலே அந்த பொருள் இருக்க வேண்டும், அதை வெளிப்படுத்துவதுதான் இறைவனுடைய வேலை என்கிறார்கள். படியுங்கள். பாடல். உள்ளதும் இலதும் இன்றி நின்றதொன்று உளதேல் உண்டாம், இல்லதேல் இல்லையாகும், தோற்றமும் இசையாதாகும், உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும், மண்ணில் இல்லதாம் படம் கடாதி எழில் தரும் இயற்றுவானால். பொருளுரை. உள்ளதும் இலதும். பொதுவாகவே எங்களுடைய மரபு கவிதைகள், கடும் சொற்களும் பழைய மரபு கவிதைகளிலே நம் பயிற்சி இல்லாத சொற்கள் நிறைய வரும். அதனாலே பொதுவாகவே மரபு கவிதைகளை விளங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அதிலும் தத்துவத்தை உரைக்கிற மரபு கவிதைகள் என்பது கிட்டத்தட்ட இரும்பு கடலைகள் தான். அதை கடித்து தின்பது என்பது கொஞ்சம் கஷ்டம். உரையாசிரியர்கள் துணை இல்லாமல் நாம் பாடலை கேட்டு அதற்குள்ளே நுழைகிறது ஆரம்பத்திலே மிக கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த பாடலை வாசிப்பது என்பது இப்படி ஒரு பாடல் இருக்கிறது என்பதை நாம் கேட்கிற அளவிலே தான் எங்களுக்கு பயன் செய்ய போகிறது. உரைக்குள்ளே போகிற பொழுதுதான் அதனுடைய விளக்கம் நமக்கு வருகிறது. பொருளுரை. உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று, அங்கனம் உள்பொருளாதலும் இல்பொருளாதலும் இன்றி வெளிப்படாது சூக்கும ரூபமாய் நிற்கும் காரிய பொருள். முதல் விஷயம் இதுதான். உள்பொருளும் இல்லை, இல்பொருளும் இல்லை. உள்பொருளை படைக்க தேவையில்லை, இல்பொருளை படைக்க முடியாது. ஆகவே சூக்கும ரூபமாக காரணத்திலே ஒடுங்கி இருக்கிற அந்த உள்பொருளை வெளிப்படுத்துவதுதான் படைத்தல் என்கிறார். உளதேல் உண்டாம் உள்பொருளாயின் அது என்றும் உளதாகும், அதை படைக்க தேவையில்லை. இல்லதேல் இல்லையாகும், இல்பொருளாயின் அது என்றும் இலதாகும், அதை படைக்க முடியாது. உள்பொருளாயின் அது படைக்க தேவையில்லை, அது ஏற்கனவே இருக்கிறது. இல்பொருளானால் அதை என்றைக்குமே படைக்க, இல்லாத பொருளை உண்டாக்க முடியாது. இறைவனும் அதை செய்ய மாட்டார். தோற்றமும் இசையாதாகும், அன்றியும் அவ்வில்பொருளுக்கு தோற்றமும் கூடாதாகும். இல்பொருள் என்று வந்து விட்டால் பிறகு என்ன தோற்றம்? ஒரு பொருள் இருக்கிறது என்றால் தான் அதற்கு தோற்றம். பொருளே இல்லை என்ற பிறகு அதற்கு தோற்றமே இல்லை என்கிறார். ஆதலால் உண்டாம் காரியம் உளதாகிய காரிய பொருளே உள்ள காரணத்தில் உதிக்கும், உளதாகிய காரணத்தின் நின்று ஒரு கருத்தாவால் வெளிப்பட்டு தோன்றும். அதாவது அப்போ நாங்கள் படைத்தல் என்பது ஒரு காரிய பொருளை படைப்பார். அது எங்கே இருக்கும் என்றால் அதனுடைய காரணத்திலே ஒடுங்கி கிடக்கும். அதை வெளிப்படுத்துவதுதான் படைத்தல் என்கிறார். திருப்பி அதை படியுங்கள். ஆதலால் உண்டாம் காரியம் உள்ள காரணத்தில் உதிக்கும், உளதாகிய காரிய பொருளே உளதாகிய காரணத்தில் நின்று ஒரு கருத்தாவால் வெளிப்பட்டு தோன்றும். தானாக அது வெளிப்படாது. அதாவது ஒரு காரணத்தில் ஒரு பொருள் ஒடுங்கி கிடக்கும், அது வெளிப்படும் என்றால் தானாக வெளிப்படாது. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கர்த்தா தேவை. அது இயற்றுவானால் குயவனால் மண்ணில் படம் இல்லதாம், மண்ணாகிய முதற் காரணத்தின் நின்றும் புடைவை முதலிய காரியம் தோன்றாது. அதுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், காரணத்தில் உள்ள பொருள்தான் காரியமாக படைக்கப்படும், காரணத்திலே இல்லாத பொருள் காரியமாகாது. அதுக்கு சொல்லுகிறார். இப்ப குயவன் மண்ணை வைத்து பானை செய்கிறான், படைக்கிறான். மண்ணிலே பானை என்கின்றது ஒன்று காரண ரூபமாக இருக்கிறது. இவன் அதை திருகை முதலியவற்றை பயன்படுத்தி வெளிக்கொணர்கிறான். குயவன் பானையை படைக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? மந்திரம் சொல்லி பானையை படைப்பதில்லை,
களிமண்ணை எடுத்து பிசைந்து அதை மிதித்து அதை எடுத்து ஒரு திரிகையிலே வைத்து அந்த திரிகையை உருட்டுகிற பொழுது அது பானை வடிவம் பெறுகிறது. அப்போ இந்த பானை என்பது மண்ணுக்குள்ளே காரண ரூபமாக இருந்திருக்கிறது. அது இப்பொழுது பானை என்கின்ற காரிய வடிவாக வருகிறது. இதை வெளிக்கொணர்ந்தவன் யார் என்றால் குயவன். குயவன் இல்லாவிட்டால் அந்த காரண ரூபம் காரிய ரூபமாக மாறி இருக்காது. சரி, அப்போ குயவன் தான் படைத்தான், பானையை குயவன் தான் படைத்தான் என்றால் மண்ணை வைத்து ஒரு புடவையை படைக்க முடியுமா அவனால்? இப்ப அதுவும் செய்கிறார்கள் என்கிறார்கள். அது வேற விஷயம், அது நிரந்தரமானது அல்ல, அது சும்மா வெறும் வித்தை. திருகையையும் மண்ணையும் கொடுத்து ஒரு புடவை நெய்ந்ததா என்றால் குயவனாலும் அது முடியாது. அந்த மண்ணுக்குள்ளே காரணரூபமாக இருக்கிற ஒன்றைத்தான் அவன் காரியப்படுத்த முடியும். அதுபோல இறைவனும் உள்ளதாகிய ஒரு காரணத்தில் இருந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவான். இதுதான் படைத்தல் என்று சொல்லப்படும். ஆகவே அதை செய்ய எப்படி மண்ணிலே இருந்து பானையை செய்ய ஒரு குயவன் தேவையோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குவதற்கு ஒரு ஆண்டவன் என்கின்ற ஒருவன் தேவை என்ற அந்த உண்மையை நிரூபணம் செய்வதாக இந்த செய்தி சொல்லுகிறது. வாசிங்க கடைசி வரிகளை. அது இயற்றுவானால் குயவனால் மண்ணில் படம் இல்லதாம், மண்ணாகிய முதற் காரணத்தின் நின்றும் புடைவை முதலிய காரியம் தோன்றாது. கடாதி எழில் தரும் குடம் முதலிய காரியம் வெளிப்பட்டு தோன்றுவது போலாம். குடம் முதலியவை மண்ணிலே இருந்து வெளிப்படுவது போல புடவை முதலியவை மண்ணிலே இருந்து வெளிப்படாது. ஏனென்றால் அது காரணத்திலே இல்லை. மண்ணாகிய காரணத்திலே புடவையாகிய காரியம் இல்லை. ஆகவே மண்ணாகிய காரணத்திலிருந்து அதற்கு உள்ளே சூக்கும ரூபமாக இருக்கின்ற குடம்தான் வெளிப்படும். இதைத்தான் இறைவன் வெளிப்படுத்துவான் என்கிறார். ஆகவே எங்களுக்கு ஒன்று புரிகிறது, பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு பிரபஞ்சம் ஏதோ ஒன்றிலே சூக்கும ரூபமாக அடங்கி கிடக்கும். அதை இறைவன் வெளிப்படுத்துவான். சூக்குமமாக அது எதிலே அடங்கி கிடக்கிறது என்பது கேள்வி. அதுக்கு விடை வரப்போகிறது. சூக்குமமாக பிரபஞ்சம் எதிலே அடங்கி கிடந்தது என்றால் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. அது அந்த பதில் காணுகிற பொழுது காணலாம். கேள்வியை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்வோம். அப்படி சூக்குரூபமாக பொருளே இருந்து வெளிவந்ததாகிய இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உண்டாக்குகிறான். இதுவும் நமக்கு விளங்குகிறது. ஏன் உண்டாக்குகிறான் என்பது அடுத்த கேள்வி. ஏனென்றால் அவனுக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போவதில்லை. வேலை செய்வதற்காக சம்பளம் கொடுக்க, வேலைக்காக சம்பளம் கொடுத்தால் சும்மா இன்னும் ஒரு வேலை செய்கிற மாதிரி பாவனை பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை ஏதோ ஒன்றுக்குள்ளே காரணரூபமாக இருக்கின்ற ஏதோ ஒன்றுக்குள்ளே காரணரூபமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை காரியப்படுத்துவான். காரியப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? இவையெல்லாம் நாம் அறிய வேண்டிய வினாக்கள் நம் மனதிலே எழுகிற வினாக்கள். இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு தெரிகிறது, சூக்கும ரூபமாக ஏதோ ஒன்றிலே இருந்து பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த பொருள் இந்த பிரபஞ்சத்தை சூக்கும ரூபமாக உள்வாங்கி வைத்திருக்கிறது. காரண ரூபமாகவும் சூக்கும ரூபமாகவும் உள்வாங்கி வைத்திருக்கிறது. இறைவன் அதிலே இருந்து அதை காரியப்படுத்துவான். காரியப்படுத்துகிற பொழுது அது காரண ரூபமாக இருக்கிறதை மட்டும்தான் இறைவன் காரியப்படுத்த முடியும். இல்லாததை காரியப்படுத்த முடியாது. மண்ணிலே குடம் சூக்கும ரூபமாக இருக்கிறபடியால் குயவனால் அதை வெளிப்படுத்த முடியும். மண்ணிலே இருந்து ஒரு புடவையை வெளிப்படுத்த முடியாது. இது ஆகவே உண்டாகிற பொருள் என்பது காரண ரூபமாக ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் காரிய ரூபமாக படுத்த முடியும் என்கிறார். குறிப்புரை: தோன்றி நிற்கும் பொருளுக்கு தோற்றம் வேண்டாமையாலும் இல்பொருள் தோன்றாதது ஆதலாலும் தோன்றாது சத்தி ரூபமாயிருக்கும் உள்பொருளே தோன்றுமென மேற்செய்யுளில் கூறி இச்செய்யுளில் பாடலிலே சொன்னதை நினைவூட்டுகிறார். உள்ளது தோன்ற தேவையில்லை, இல்லது என்றும் தோன்றாது. அப்படியானால் தோற்றம் என்பது என்ன என்றால் சக்தி ரூபமாக, அதாவது சூக்கும வடிவத்திலே ஏதோ ஒன்றுக்குள்ளே ஏதோ ஒன்று அடங்கி கிடக்கும். அப்படி அடங்கி கிடப்பதை வெளிப்படுத்துவதுதான் படைத்தல் என்று முதல் பாடலிலே சொன்னதை நினைவூட்டி, தோன்றி நிற்கும் பொருளுக்கு தோற்றம் வேண்டாமையாலும்
இல்பொருள் தோன்றாதது ஆதலாலும் தோன்றாது சக்தி ரூபமாயிருக்கும் உள்பொருளே தோன்றும் என மேற்செய்யுளில் கூறி, இச்செய்யுளில் அப்பொருள் அதன் காரணத்தில் அடங்கி இருந்து பின் தூல ரூபமாய் சர்க்காரிய முறைப்படி தோன்றும் காரிய பொருள் என்பதும், அது என்னென்றால் அது தோன்றுகிறது முதல் பாடலை சொல்லி இப்போ சொல்லுகிறார், இரண்டாவது பாடலை சொல்லி என்று இச்செய்யுளுள் அப்பொருள் அதன் காரணத்தில் அடங்கி இருந்து பின் தூளரூபமாய் வெளிப்படும். அப்படி போட்டிருக்கலாம். சர்க்காரிய முறைப்படி வெளிப்படும் என்றார். சர்க்காரிய முறைப்படி என்றால் உள்ளதுதான் தோன்றும், இல்லது பிறவாது. ஆகவே காரணத்திலே அது இருக்க வேண்டும். காரணத்திலே இருக்கிற ஒரு பொருளை இறைவன் காரியப்படுத்துவான். இச்செய்யுளில் அப்பொருள் அதன் காரணத்தில் அடங்கியிருந்து பின் தூல ரூபமாய் சர்க்காரிய முறைப்படி தோன்றும் காரிய பொருள் என்பதும், அது ஒரு கருத்தாவினால் வெளிப்பட்டு தோன்றும் என்பதும் கூறப்பட்டன. தானாக வெளிப்படாது. மண் இருக்கும், பானையும் இருக்கும். மண்ணிலே இருந்து பானை வர வேண்டுவதானால் அதற்கு அதை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும், ஒரு கருவி வேண்டும். இவ்வளவத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது. பொழிப்புரை. வெளிப்பட்டு தோன்றாது சத்திய ரூபமாய் தன் காரணத்தில் அடங்கியிருக்கும் காரிய பொருள் பின்பு அக்காரணத்தின் நின்றும் சர்க்காரிய முறைப்படி ஒரு கருத்தாவால் வெளிப்பட்டு தோன்றும். இந்த பாடல் முடிஞ்சிருங்க. மறுவாசிப்பு பண்ணிருக்கீங்க. பாடல் 26 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உள்ள காரியம் உள்ள காரணத்தின் நின்று ஒரு கருத்தாவினாலே தோன்றும். உள்ளதும் இலதும் இன்றி நின்றதொன்று உளதேல் உண்டாம், இல்லதேல் இல்லையாகும், தோற்றமும் இசையாதாகும். உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும், மண்ணில் இல்லதாம் படம் கடாதி எழில் தரு இயற்றுவானால். பொழிப்புரை. வெளிப்பட்டு தோன்றாது சக்தி ரூபமாய் தன் காரணத்தில் அடங்கியிருக்கும் காரிய பொருள் பின்பு அக்காரணத்தின் நின்றும் சர்க்காரிய முறைப்படி ஒரு கருத்தாவால் வெளிப்பட்டு தோன்றும். அடுத்த பாடல் பாருங்க. பாடல் 27. பாடல் தலைப்பு ஒரு கருத்தாவின்றி காரிய பொருள் தோன்றாது, காரிய பொருள் காரணப்பொருள் போல உள்பொருளே அன்றி இல்பொருள் அன்று. ஒரு கருத்தாவின்றி காரிய பொருள் தோன்றாது. ரெண்டு வார்த்தை பிரயோகங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். காரணம், காரியம். காரணம் என்பது காரியத்தை உட்படுத்தி நிற்கின்ற ஒன்று. காரணத்துக்கு வடிவம் இல்லை, காரியத்துக்கு வடிவம் உண்டு. இவ்வளவும் நமக்கு தெரிய வேண்டும். இனி ஒரு கர்த்தாவின்றி காரிய பொருள் தோன்றாது. காரணத்துக்குள் காரிய ரூபமாக ஒரு பொருள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் சேர்ப்பாரின்றி அது வெளிப்படாது, அதை பிரிப்பாரின்றி வெளிப்படாது. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த மண்பானை உதாரணத்தை கொள்கிறோம். ஒரு பொருளுக்குள்ளே இன்னொரு பொருள் அடங்கி கிடக்கிறது. இப்போ பாலுக்குள்ளே, தயிருக்குள்ளே நெய் கிடக்கிறது. நெய் தானாக வெளிவராது. அதை அடித்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு கர்த்தா தேவைப்படுவான். அதே நேரத்திலே அடிக்கிற கர்த்தா தயிருக்குள்ளே இருந்து நெய் மட்டும் இல்லாமல் வேறு வேறு பொருள்களை, அதாவது ஒரு லட்டை அல்லது ஒரு உப்புமாவை எல்லாம் அவன் தயிருக்குள்ளே இருந்து எடுக்க முடியாது. அவை ஏற்கனவே அதற்குள்ளே காரணரூபமாக இருந்தால்தான் அதை வெளிப்படுத்த முடியும். ரெண்டு விஷயம் உண்மை. உள்ளதுதான் பிறக்கும். அடுத்தது அது பிறப்பதற்கு ஒரு கர்த்தா தேவை. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடல் 27. ஒரு பொருள் ஒருவன் இன்றி உளதிலதாகும் எண்ணின் தருபொருள் உண்டேல் இன்றான் தன்மையின் இன்றேல் உண்டாய். ஒரு நிமிஷம் இந்த தலைப்பிலே இன்னொரு வரி இருக்கிறதை நாங்கள் அதை கொஞ்சம் விளங்கிட்டு போக வேண்டும். காரிய பொருள் காரணப்பொருள் போல உள்பொருளே என்று இல்பொருளாம். காரிய பொருள் என்று சொன்னோம். காரணப்பொருளே இருந்துதான் காரிய பொருள் வெளிப்படுகிறது. காரணப்பொருள் உள்பொருள் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் சில பேர் காரிய பொருள் இல்பொருள் என்கிறார்கள். ஏனென்றால் அது இன்னொன்றிலே இருந்து தோன்றியது என்றபடியால் அது உள்பொருள் என்று கொள்ள முடியாது என்றால் இவர்கள் அப்படி இல்லை. இவர்களுடைய வாதம் அப்படி இல்லை. காரணப்பொருள் உள்பொருள் என்றால் அதிலே இருந்து தோன்றுகிற காரிய பொருளும் உள்பொருள் தான்.
என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. படியுங்கள். அதைத்தான் இந்த பாடல் சொல்ல போகிறது. ஒரு பொருள் ஒருவன் இன்றி உளதில் இலதாகும் எண்ணின் தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மையின் இன்றேல் உண்டாய் வருதல் இன்றிலது காரியம் உளதாகும் எண்ணில் கருது காரியமும் உண்டாய் தோற்றமும் கர்த்தாவாலாம். பொருளுரை. ஒரு பொருள் மேற்கூறியவாறு கொள்ளாது ஒரு காரிய பொருள் ஒருவன் இன்றி ஒரு கருத்தா இன்றி உளது இலது ஆகும் எண்ணின் தனது காரணத்தின் நின்றும் தானே தோன்றி தானே அழியும் எண்ணின் ஒரு தத்துவக்காரர்கள் கேட்கிறார்கள், காரண பொருளே இருந்து காரிய பொருள் தோன்றுகிறது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அது உள்பொருளே இருந்துதான் உள்பொருள் தோன்றும், அதையும் ஒத்துக்கொள்கிறோம். ஏன் அப்படி காரணத்திலே இருந்து ஒரு காரிய பொருள் தானாக வெளிப்படக்கூடாது, அதற்கேன் ஒரு கர்த்தா வேண்டும் என்று அவன் கேள்வி எழுப்புகிறான். அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். காரண பொருள் வேண்டும், அதிலிருந்துதான் காரிய பொருள் தோன்றும், எல்லாம் சரி. ஆனால் அது காரணத்திலே இருந்து காரிய பொருள் தானாக வெளிப்பட்டா ஏன் வெளிப்படக்கூடாது? இப்ப பானை உதாரணம் நமக்கு வாய்ப்பான உதாரணம். அதாவது ஒருவன் செய்யாமல் மண்ணிலே இருந்து பானை வராது. ஆனால் சில விடயங்கள் அவர்களுக்கும் வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது உதாரணங்கள் இப்போ நான் சொல்லுகிறேன், உவமையை மட்டும் வைத்துக் கொண்டு உண்மையை நிரூபணம் பண்ணிவிட முடியாது. உண்மையை நிரூபணம் பண்ணுவதற்கு உதவுவதுதான் உவமையை தவிர ஒரு உவமையை சொன்னால் மட்டும் உண்மை நிரூபணமாகி விடாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் கேட்கிறார்கள், காரணத்திலிருந்து காரியம் வருகிறது ஒத்துக்கொள்கிறோம், ஏன் அது தானாக வெளிவரக்கூடாது என்று கேட்கிறார்கள். தருபொருள் உண்டேல் அங்கனம் தானே தோன்றும் பொருள் ஒன்று உண்டாயின் இன்றாம் தன்மை இன்று அதற்கு அழியும் தன்மை கூடாதாம். அதற்கு இவர்கள் பதில் சொல்லுவது பின்னாலே வருகிறது. காரணப் பொருளே இருந்து காரிய பொருள் ஏன் தானாக தோன்றக்கூடாது என்றால் அதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் உண்டாகிற தன்மை கொண்டு அதுக்கு இருந்தால் அது அழியாது. நாங்களாக புறப்படுத்தி வந்திருக்கிறோம் என்றால் எங்களை இன்னொருவர் அழிக்க முடியாது என்றால் புறப்படுத்தவன் நானாக என்னை அழித்தால்தான் அழிய முடியும். நானே என்னை தோற்றுவிக்க முடியும் என்றால் ஏன் அழிய விட போகிறோம்? நானே என்னை தோற்றுவிக்கலாம் என்ற ஒரு நிலை, சும்மா எங்களை வைத்து நினையுங்கள், நானே தான் என்னை தோற்றுவித்தேன் என்றால் நான் அழிய விட மாட்டேன். அழிகிறது என்றால் நான் தோற்றுவித்ததில்லை என்று ஆகிறது. அதை திருப்பி படியுங்கள். தருபொருள் உண்டேல் அங்கனம் தானே தோன்றும் பொருள் ஒன்று உண்டாயின் இன்றாம் தன்மை இன்று அதற்கு அழியும் தன்மை கூடாதாம். கூடாதாம் என்ற இல்லையாம். இன்றேல் தானே அழியுமாயின் உண்டாய் வருதல் இன்று மீளத் தோன்றி வருதல் கூடாதாம். அதாவது தானே உண்டாகும் என்றால் அதற்கு அழிதல் இல்லை, அழிதல் இருக்கும் என்றால் பிறகு உண்டாக முடியாது. எங்கே இருந்து அது உண்டாகும்? அழிந்து போய் விடுகிறது. அழிந்து போய் பிறகு எப்படி உண்டாக முடியும்? ஆகவே தானே உண்டாகுதல் என்றால் அழிதல் இல்லை, அழிதல் இருக்கிறது என்றால் உண்டாதல் இல்லை. ஆகவே இது சாத்தியம் இல்லை என்கிறார். உண்டாய் வருதல் இன்று மீளத் தோன்றி வருதல் கூடாதாம். ஆதலால் தானே தோன்றி தானே அழியும் என்பது பொருந்தாது. தர்க்க ரீதியாக அதை மறுத்து விட்டார்கள். இவை இப்ப கேட்கப்பட தொடங்கிய கேள்வி காரணத்தில் காரிய பொருள் உண்டு, அந்த அளவுக்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அக்காரிய பொருள் காரணத்திலே இருந்து தானாக தோன்றாதா என்றால் தோன்றாது, அதற்கு ஒரு கர்த்தா தேவை என்பது இவர்கள் வாதம், சித்தாந்திகள் வாதம். ஏன் அப்படி என்று கேட்கிற பொழுது தானாக தன்னை தோற்றுவிக்கக்கூடிய பொருளுக்கு அழிவு இருக்காது. அப்படியல்ல, அழிவு இருக்கும் என்றால் அது தானாக தன்னை தோற்றுவிக்கக்கூடிய பொருளாக இருக்காது. ஆகவே இது ரெண்டும் சாத்தியம் இல்லை என்றபடியால் தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா தேவை என்று நிரூபணம் செய்கிறார்கள். காரியம் இலது முதல் உளதாகும் எண்ணின் இனி காரியம் இல்லது காரணமே உள்பொருள் எண்ணின் கருது காரியமும் உண்டாய் காரணம் உள்பொருளாகவே கருதுகின்ற காரியமும் அதனிடத்து சூக்குமமாய் அடங்கி நிற்கும் உள்பொருளாய்
இரண்டாவது விஷயத்துக்கு வருகிறார்கள். சரி, தர்க்கம் ஒவ்வொன்றாக முறியடிக்கப்படுகிறது. சரி, அதை ஒத்துக்கொள்கிறோம், நீங்கள் சொல்றது சரி. ஆனால் காரணம்தான் உள்பொருள், காரியம் உள்பொருள் இல்லை என்கிறார்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். கருது காரியமும் உண்டாய், காரணம் உள்பொருளாகவே கருதுகின்ற காரியமும் அதனிடத்து சூக்குமமாய் அடங்கி நிற்கும் உள்பொருளாய். காரணம் உள்பொருளானால் காரியமும் உள்பொருள்தான். ஏனென்றால் அந்த காரணம் அந்த காரியத்துக்குள் சூக்குமமாய் அடங்கி நிற்கும். காரணம் உள்பொருள் என்றால் அது சூக்குமமாய் அடங்கி நிற்கின்ற காரியமும் உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். தோற்றமும் கருத்தாவாலாம், அது பின்பு தூல ரூபமாய் வெளிப்பட்டு தோன்றுதலும் ஒரு கருத்தாவினாருடைய பல்லவி அதுதான். பல்லவி என்ன பல்லவி என்றால், இதை உண்டாக்க ஒரு கர்த்தா தேவை. உள்ளே பொருள் இருக்க வேண்டும், தானாக உண்டாகாது. தானாக உண்டாகினால் அது அழியாது. அழியும் என்றால் தானாக உண்டாகாது. உலகப் பொருள்கள் தோன்றி அழிகின்றன. ஆகவே ஒரு கர்த்தா தேவை. இனி உள்பொருள் எது என்ற கல்வியிலே காரணப்பொருள் உள்பொருள், காரியப்பொருள் உள்பொருள் இல்லை என்றால், காரணப்பொருள் காரியப்பொருளுக்குள்ளே எப்பொழுதும் சூக்கும ரூபமாக இருக்கிறது. பானைக்குள்ளே மண் எப்பொழுதும் சூக்கும வடிவமாக இருக்கிறது. பானை தோன்றுகிற பொழுது மண் தோன்றுவதில்லையே தவிர பானைக்குள்ளே மண் இருக்கிற காரணத்தினால் மண் காரிய பொருளாக இருந்தால், உள்பொருளாக இருந்தால் பானையும் உள்பொருள்தான் என்று அவர்கள் விளக்கம் செய்கிறார்கள். பொழிப்புரை. ஒரு காரிய பொருள் ஒரு கருத்தா இன்றி தானே தோன்றி தானே அழியும் எண்ணின் அங்கனம் தோன்றுமாயின் அழியாது, அழியுமாயின் மீளத் தோன்றாது. ஆதலால் கருத்தா ஒருவன் வேண்டப்படும். இனி காரிய பொருள் அழியும், காரணம் அழியாது எண்ணின் காரணம் உள்பொருளாகவே அதனிடத்து சக்தி ரூபமாய் அடங்கியிருக்கும் காரியமும் உள்பொருளாகும். ஏற்கனவே காரிய பொருள் அங்கே இருந்து வந்தது, காரண பொருளுக்குள்ளே இருந்து வந்தது. அப்போ காரிய பொருள் காரண பொருளுக்குள்ளே சூக்கும ரூபமாய் அடங்கி கிடக்கிறது. ஆகவே அது உள்பொருள் என்றால் இதுவும் உள்பொருள் தான் என்று நிறுவனம் பண்ணுகிறார்கள். பாடல் 27 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு: ஒரு கருத்தாவின்றி காரிய பொருள் தோன்றாது. காரிய பொருள் காரணப்பொருள் போல உள்பொருளே அன்றி இல்பொருள் அன்று. பாடல்: நாங்கள் சித்தாந்தம் படிக்க புறப்பட்டோமே, என்ன சிவபெருமான் பற்றி ஒன்றையும் காணவில்லையே என்று கேள்வி வரும். ஆனால் சிவபெருமான் என்று ஒருவர் இருக்க வேண்டும். சிவபெருமான் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், அப்படி சித்தாந்தம் சொல்லவில்லை. ஒரு மூலப்பரம்பொருள் என்று ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்பதை முதல் அது இருக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அதை என்ன செய்கிறது என்று சொல்லலாம். ஆகவேதான் இந்தளவு பாடுபடுகிறார்கள். கொஞ்சம் பாடல்கள் தாண்டின உடனே நாங்கள் அதற்கு பிறகுதான் தத்துவ ஞானத்துக்குள்ளே முறைப்படி நுழைவோம். இது நான் சொன்னது போல எதிராளிகளை காட் பண்ணுகிற வேலை. அதையும் கொஞ்சம் தெரிந்து வைப்பதனாலே நட்டமில்லை. இதனாலே என்ன லாபம் என்றால், இவர்களுடைய அந்த தர்க்கவாதங்கள் புத்தியை கூர்மைப்படுத்தும். ஒரே தரத்திலே இப்ப நாங்கள் கேட்ட உடனே அது நிகழும் என்று இல்லை. போக 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 ஒரு முதிர்ச்சி உண்டாகும். ஒரு பூ பூத்து விட்டால் அதிலே இருந்து பிஞ்சுண்டாகி, பிஞ்சு காயாகி, காய் கனியாகும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அதுபோல அது இடையிலே விழுந்தால் அது நம் விதி. அதுபோல இப்ப இந்த கல்விக்குள்ளே நுழைந்து விட்டீர்கள். இப்போ நாங்கள் இதை முழுதாக விளங்கி கொண்டு படிக்கவில்லை என்பது எனக்கு விளங்குகிறது. முழுதாக விளங்கி கொண்டு படிக்கவில்லை. ஆனால் அங்கங்கு இந்த செய்திகள் போய் உட்காருகிறது. அதாவது உள்பொருள் என்ற உள்பொருளில் இருந்து தோன்றுகிற காரண பொருளில் இருந்து தோன்றுகிற காரிய பொருளும் உள்பொருள் தான். இது ஒரு செய்தி. தானாக ஒரு பொருள் உண்டாகும் என்றால் அதற்கு அழிவில்லை, அழிவிருந்தால் அது பிறகு தானாக உண்டாக முடியாது. இது ஒரு செய்தி. தர்க்க ரீதியாக நிறுவனமாகிற இந்த செய்திகள் முதல் படிப்பிலே புத்தியிலே போய் அமரும். பிறகு நாளாக நாளாக புத்தி அதை விரிவாக உள்வாங்குகிற பொழுது அது காயாகி பூவாகி காயாகி கனியாகிற நிலை தானாக வரும். இது என் அனுபவம் கொண்டு நான் சொல்லுகிற வார்த்தை. ஆகவே
இது என்ன, இது ரொம்ப சலிப்பாக இருக்கிறது என்று நினைக்காமல் இந்த பகுதியை கொஞ்சம்தான் இவ்வளத்தையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு வருகிற பகுதியில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் தத்துவ ஞானிகளாக வர விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு அங்கேதான் விருந்திருக்கிறது. அதுவரையும் இதை படித்து விட்டுத்தான் அதற்கு நாங்கள் போக வேண்டும். ஒரு பொருள் ஒருவன் என்று உளதில் இலதாகும் எண்ணின் தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மையின் என்று இன்றேல் உண்டாய் வருதலில் இன்று இலது காரியம் உளதாகும் எண்ணில் கருது காரியமும் உண்டாய் தோற்றமும் கருத்தாவாலாம். மொழிப்புரை: ஒரு காரிய பொருள் ஒரு கருத்தாவின்றி தானே தோன்றி தானே அழியும் எண்ணின் அங்கனம் தோன்றுமாயின் அழியாது, அழியுமாயின் மீளத் தோன்றாது. ஆதலால் கருத்தா ஒருவன் வேண்டப்படும். இனி காரியப்பொருள் அழியும் காரணம் அழியாது எண்ணின் காரணம் உள்பொருளாகவே அதனிடத்து சக்தி ரூபமாய் அடங்கியிருக்கும் காரியமும் உள்பொருளாகும். காரண பொருள் அழிவதில்லை, காரிய பொருள் அழியும். மண் அழிவதில்லை, பானை உடையும். ஆகவே இந்த பானையை நாங்கள் உள்பொருள் என்று எடுக்க, உள்பொருள் என்றால் எப்போதும் இருக்க வேண்டும், அதுதான் உள்பொருள். உடைகிற பானை அல்லது அழிகிற பானையை எப்படி உள்பொருள் என்று சொல்லலாம்? மண்ணை உள்பொருள் என்று சொல்லலாம், அது எப்போதும் இருப்பதொன்று. பானையை எப்படி சொல்லலாம் என்றால் அதற்குத்தான் பதில் சொல்லுகிறார்கள். மண்ணுக்குள்ளே பானை சூக்கும ரூபமாக இருக்கிறபடியால் அதுவும் உள்பொருள் தான் என்று விளக்கம் செய்யுது. இதெல்லாம் எனக்கிட்டு செய்யறாருன்னா பின்னுக்கு இதனுடைய தேவை வருகிற காரணத்தினால் தான் சொல்ல போகிறார். அடுத்த பாடல் போலாங்களா? போலாம். பாடல் 28, மூன்றாவது தலைப்பு. இந்த முதல் அதிகரணத்துடைய இது எடுத்துக்கிறாங்க. மீமாஞ்சகர் மதம் பற்றி ஆசங்கித்து உலகம் தோற்ற நாசங்களை உடையது என்பதும் அவற்றை தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதும் சாதித்தல். என்னுடைய நூலிலே வேற தலைப்பு 28வது பாடல் தலைப்பு இல்லைங்க அது. இந்த முதல் அதிகரணம் நீங்கள் முதலிலே கடைசியாக சொன்னது. சரி சரி சரி. முதல் அதிகரணத்துல இவ்வளவு நேரமும் நாங்க படிச்ச இந்த பதில்கள் எல்லாம் யாருக்கென்றால் மீமாஞ்சகர் என்று சொல்லப்படுகிற தத்துவவாதிகளுக்கு சொல்லப்பட்டது. அதை உடையினால் சரி. இனி வரும் பாடல்லையா இந்த பாடல் இந்த பாடல் இந்த மீமாஞ்சகர் பாடல் 28. பாடல் தலைப்பு காயத்தை போல உலகமும் தோன்றி அழியும். காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகிற்காணேம். நீ இத்தை உரைத்தவாறு இங்கெனின் நிகழ்த்து முன்மை மாய்த்த உலகம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆயித்தான் ஒன்றி தோன்றி நின்று அழிதலாமே. காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகிற்காணேம். நீ இத்தை உரைத்தவாறு இங்கு எண்ணின் நிகழ்த்தும் நிகழ்த்தும் உண்மை மாய்த்த உலகம் பூ நீர் தீ உலகம். மாய்த்த உலகம் அல்ல, மாயத்த உலகம். மாயத்த உலகம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆயித்தான் ஒன்றில் ஒன்று தோன்றி நின்று அழிதலாமே. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். உலகம் தோன்றி அழியும் தன்மை உடையது என்று நாங்கள் படித்து விட்டோம். இவன் என்ன ஒரு கேள்வி கேட்கிறான் என்றால், காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம். உடம்பு அழிகிறது, அது பிறக்கிறதை கண்டோம், அதுபோல நிற்கிறதை கண்டோம், பிறகு அழிகிறதை கண்டோம். இது காட்சி பிரமாணமாகவே நமக்கு தெரிகிறது. உலகமும் தோன்றி நின்று அழியும் என்று சொல்கிறாயே, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான். ஏனென்றால் உலகம் தோன்றியதையும் நாங்கள் காணவில்லை, இருப்பது தெரிகிறது, அழிய போவதையும் காணப்போவதில்லை. ஆகவே தோன்றி நின்று அழியும் என்று உலகத்துக்கு நீ எப்படி சொல்லலாம் என்று கேள்வி எழுப்பி பதில் சொல்லுகிறார். பொருளுரை: காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம். காயத்துக்கு தோற்றமும் நாசமும் கண்டோம், உலகில் காணேம், உலகிற்கு காண்கிற்றிலம். நீ இங்கு இத்தை உரைத்தவாறு என்னெனின்
நீர் இவ்விடத்து தோற்றமும் நாசமும் உலகிற்கும் உண்டென்று கூறிய முறைமை என்னை எனின் மாயத் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் உலகம் தோன்றி அழியும் என்று சொல்லிவிட்டபடியால் உடல் அழிகிறது கண்டிருக்கிறோம், உலக அழிவதை காணவில்லை, நீ எப்படி இதை சொல்லலாம் என்று அவன் கேள்வி கேட்கிறான். மாயத்த உலகம் மயக்கத்தை செய்யும் உலகம் பூ நீர் தீ வழி வானமாதி ஆயி பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் பூதங்களை தனக்கு முதற்காரணமாக உடைத்தாயிருத்தலாலும். பூ என்றது இங்கே பூமியை குறிக்கிற சுருக்க சொல். மண் என்பதை பூ என்று சொல்லுகிறார். தான் அப்பூதம் மலர் என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. பூதடம் என்பதையாக சுட்டுகிறது, மண்ணை சுட்டுகிறது. தான் அப்பூதம் ஐந்தும் ஒன்றின் ஒன்று ஒன்றைப் போல மற்றதும் தோன்றி நின்று அழிதலாலும் உண்மை நிகழ்த்தும் தன்பாலும் தோற்ற நாசங்கள் உலதாம் தன்மையை அறிவிக்கும். திருப்பி இருக்க அந்த மாயத்த உலகத்திலிருந்து வாசிங்க. மாயத்த உலகம் மயக்கத்தை செய்யும் உலகம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆயி பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் பூதங்களை தனக்கு மாணவர்களுக்காக ஒன்று சொல்லுகிறேன். ஆரம்பத்திலே எனக்கு இருந்த சங்கடத்தினாலே அதை உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பிருத்திவி அப்பு தேயு வாயு இதெல்லாம் எங்களுக்கு பிரயோகத்தில் இல்லாத வார்த்தைகள், வடமொழி சொற்கள் என்று அதை சொல்லுகிறார்கள். பூ என்றால் பூதளம், மண். அடுத்ததாக அப்பு என்றால் நீர், தேயு என்றால் அக்கினி, வாயு என்றால் காற்று. அடுத்தது ஆகாயம். நமக்கு புரிகிறது, அந்த சொல் புரிகிறது. ஆகவே இந்த பெரும்பாலும் தத்துவக்காரர்கள் இந்த சொல்லைத்தான் பயன்படுத்துவார்கள். வாயு தேயு அப்பு என்று சொன்னால் வாயு என்றால் வாயு, தேயு என்றால் அக்கினி, அப்பு என்றால் நீர். இது மனதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பதிய தானாக அது தெரிய வந்துவிடும். படியுங்கள். பூ நீர் தீ வழி வானமாதி ஆயி பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் பூதங்களை தனக்கு முதற்காரணமாக உடைத்தாயிருத்தலாலும் தான் அப்பூதம் ஐந்தும் ஒன்றின் ஒன்று ஒன்றைப் போல மற்றதும் தோன்றி நின்று அழிதலாலும் உண்மை நிகழ்த்தும் தன்பாலும் தோற்ற நாசங்கள் உலதாம் தன்மையை அறிவிக்கும். பூமி உலகம் அழிவதை நாங்கள் கண்டதில்லை, உடல் அழிவதை கண்டிருக்கிறோம். ஆகவே உலகத்துக்கும் உலகம் தோன்றி அழியும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று அவன் கேட்டிருப்பான் போல இருக்கிறது. அதற்கு இவர்கள் சொல்லுகிறார் பதில் என்னவென்றால், இந்த பூமி என்று பூதளம் என்ன பிரபஞ்சம் என்று சொல்லப்படுவது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, அவ்வளவுதான். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் பஞ்சபூத கலப்பு தான் அந்த பொருள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய உடம்பென்றால் அது பஞ்சபூதங்களுடைய கலப்பு. அதனால்தான் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அது அந்த உயிர் போன பிறகு அந்த உடல் எங்களுக்கு பஞ்சபூதங்கள் தந்த உபகாரம். அது ஒவ்வொருத்தருக்கு ஏன் ஒவ்வொரு விதமான உடம்பு இருக்கிறது என்றால் பூத கலப்பிலே அப்படி வருகிறது. ஒருவருக்கு வாயு கூடிவிட்டால் என்னை போல இருப்பார், ஒருவர் அக்கினி கூடிவிட்டால் ஒல்லியாக இருப்பார். இந்த வாயு கூடினவருக்கு நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் செய்தாலும் அவர் ஒல்லியாக மாட்டார். ஒல்லியாக இருக்கிறவருக்கு நீங்கள் என்னதான் சாப்பாட்டை கொடுத்தாலும் அவர் பருத்து வர மாட்டார். இதெல்லாம் இந்த பஞ்சபூத கலப்பினாலே வருகிற வேலைகள். ஆகவே இந்த பஞ்சபூத கலப்பினால் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றி இருக்கிறது. எந்த பொருளையும் பஞ்சபூத கலப்பில்லாமல் இல்லை. இதை முதலிலே சொல்லிவிட்டு அதை அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். பிறகு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் தோன்றி அழிகின்றன. அது முன்பு ஏதோ ஒரு சினிமாவில பார்த்த ஞாபகம், ஒரு தங்கவேலு என்று ஒரு நகைச்சுவை நடிகர் நடித்த சினிமா. அவர் சொர்க்கலோகத்துக்கு போவார். அங்கே போய் ஒவ்வொரு தேவர்களாக நீங்களார் என்று கேட்பார். ஒருவர் சொல்வார், நான் தான் அக்கினி, இந்த உலகத்தை எரித்து விடுவேன் என்றோடனே என்னை இவனுடன் என்ன செய்வான், ஒரு தீப்பெட்டி எடுத்து இந்த உங்களை உண்டாக்குகிறேன் பாரு என்று இப்படி உண்டாக்கி காட்டுவான். நெருப்பு எரியும். பிறகு பூண்டு ஊதி உங்களை அணைத்து விட்டேன் என்பான். அக்னிதேவன் அதிர்வான். அது இது என்ன ஒரு விளையாட்டுக்கு சொன்னது, ஆனால் இது உண்மை. எந்த ஒரு பொருளும் தோன்றுகிறது பஞ்சபூதத்திலே காற்று அடித்து நிற்கும், நீர் வந்து வத்தும், நெருப்பு தோன்றி மறையும். இப்படி
பஞ்சபூதங்களும் நின்று தோன்றி அழிவது உண்மை. அப்படியானால் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகமும் தோன்றி அழியும் என்பதை நீ அனுமான பிரமாணத்தால் அறிந்து கொள் என்கிறார். இதற்கு தான் இந்த பிரமாண அறிவு எங்களுக்கு புகுத்தப்பட்டது. ஏன் ஒரு பொருள் இன்னென்ன பொருளால் ஆக்கப்பட்டது, இன்னென்ன பொருள்கள் தோன்றி நின்று அழியும் என்றபடியால் அவற்றால் ஆக்கப்பட்ட இந்த பொருளும் தோன்றி நின்று அழியும் என்பதை எடுத்து காட்டுகிறார். குறிப்புரை. காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகிற்காணேம். மீமாம்சகர் தேகாதிகள் தோன்றி அழியும், உலகம் தோன்றி அழியாது நித்தமாய் உள்ளது என்பர். பதில் யாருக்கு சொல்லப்படுகிறது இப்பதான் நமக்கு விளங்குகிறது. மீமாஞ்சர்களுக்கு இது கொள்கையாம். மீமாஞ்சர்கள் என்று ஒரு மதக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கொள்கை என்றால், பூமி உடல்கள் தோன்றி அழியும், ஆனால் உலகம் தோன்றி அழியாது என்று அவர்கள் கொள்கிறார்கள். அதற்குத்தான் பதில் சொல்லுகிறார். காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகிற்காணேம். மீமாஞ்சகர் தேகாதிகள் தோன்றி அழியும், உலகம் தோன்றி அழியாது நித்தமாய் உள்ளது என்பர். உலகிற்கு முதற்காரணம் பூதங்கள் ஆதலானும், அப்பூதங்கள் ஒவ்வொன்றும் தோன்றி அழிதலானும், உலகமும் காயத்தை போல தோன்றி அழியும் என அவர் கொள்கை மறுக்கப்பட்டது. இது அழியாது என்று சொல்கிறாய், இது இன்னதால் ஆக்கப்பட்டது, ஆக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் அழியும், ஆகவே இதுவும் அழியும். இப்ப இதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த தடி தாண்டி ஓடுகிற ரேஸ் என்று ஒரு ரேஸ் இருக்கிறது, உங்களுக்கு அது தெரியும். அதாவது குறுக்கே ஒரு தடியை வைத்திருப்பார்கள். இது ஒவ்வொன்றையும் தாண்டி 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 கடைசியாகத்தான் ஓடி போய் அந்த பரிசை எடுப்பது. இதுவும் மாற்று மதக்காரர்கள் ஒரு தடி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பதி உண்மை என்பதை சொல்வதற்காக இதையெல்லாம் தாண்டி தாண்டி போகிறார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எப்பொழுதும் இது சித்தாந்திகளுக்கு கோபம் வந்தாலும் வரும். என்னுடைய கருத்து என்றால், எனக்கு குறி சார்ந்துதான் ஓடுவது நோக்கம் என்றால் தடி தாண்டி ஓடிக்கொண்டிருக்க தேவையில்லை. தடியை நீட்டிக் கொண்டிருந்தால் நீ நீட்டு என்று விட்டு ஒரு பக்கமாக ஓடிப்போய் அந்த இடத்தை தொட வேண்டும் என்பதிலே விருப்பம் உள்ளவன் நான். ஆனால் முறைப்படியான தத்துவ கல்வி பெறுகிற பொழுது இதை படித்து இதை விளங்கிச் செல்வதென்பது பயன் தருகிற ஒன்றுதான் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாம் குறிப்பு. ஆகி என்பது ஆயி என விகாரம் ஆயிற்று. சொல் மாற்றத்துக்கான இலக்கணத்தை சொல்லுகிறார். மூன்றாம் குறிப்பு. ஒன்றின் ஒன்று தோன்றி, ஒன்றினின்று ஒன்று தோன்றி எனவும் பொருள் கொள்வர். ஆன்மாவின் நின்று ஆகாயம். ஒவ்வொன்றும் இப்ப இவர் சொன்ன பொருளின்படி ஒவ்வொன்றும் தோன்றி நின்று அழியம், அதான் இவர் சொன்ன பொருள். வேறு சில பேர் ஒன்றிலே இருந்து ஒன்று, இந்த பஞ்சபூதங்கள் ஆகாயத்திலே இருந்து அடுத்ததாக காற்று தோன்றி, காற்றிலே இருந்து அக்கினி தோன்றி, அக்கினியிலே இருந்து நீர் தோன்றி, நீரிலே இருந்து நிலம் தோன்றும் என்பதுதான் ஒரு 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 அடிப்படையான உண்மை. அது வரை ஒடுங்குகிற பொழுதும் இந்த ஒழுங்கிலே தான் போய் ஒடுங்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த வரிக்கு ஒன்றின் ஒன்று தோன்றி என்பதற்கு இவர்கள் ஒவ்வொன்றும் தோன்றி என்று பொருளெடுக்க, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி என்று பொருளெடுக்கிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். ஒன்றின் ஒன்று தோன்றி, ஒன்றின் நின்று ஒன்று தோன்றி எனவும் பொருள் கொள்வர். ஆன்மாவின் நின்றும் ஆகாயமும், ஆகாயத்தின் நின்று வாயுவும், வாயுவின் நின்று தேயுவும், தேயுவின் நின்று அப்புவும், அப்புவின் நின்று பிருத்திவியும் தோன்றும் என்னும் உபநிடத சுருதி மீமாஞ்சகருக்கு பிரமாணம் ஆதலால் அதனை கொண்டு அவரது ஆசங்கை பரிகரிக்கப்பட்டது என்பர். அதாவது இந்த மீமாஞ்சர்களுக்கு உபனிடம் சொல்லுகிற செய்தி தான் அவர்களுக்கு பிரமாணம். ஆகவே அதை வைத்துக் கொண்டே இவர்கள் மறுக்கிறார். அப்பிருந்து பிருத்திவி தோன்றும் என்னும் உபநிடத சுருதி மீமாஞ்சர்களுக்கு பிரமாணமாதனால் அதனை கொண்டு அவரது ஆசங்கை பரிகரிக்கப்பட்டது என்கிறார். ஆசங்கை என்பது சந்தேகம். அவருடைய சந்தேகத்தை நீக்குகிறார்கள். ஏனென்றால் பஞ்சபூதங்களும் தோற்ற அழிவு நாசமுடையவை, ஆகவே அவற்றால் ஆக்கப்பட்ட இந்த உலகமும் தோற்றமும் அழிவும் உடையது என்று சொல்லுகிறார்கள். சிவஞான முனிவர் வேதத்துள் விதி வாக்கிய மொழி ஒழிந்தன எல்லாம் மீமாஞ்சகருக்கு பிரமாணம் ஆதலால் இவ்வுரை பொருந்தாது என்பர். இது எங்களுக்கு இப்பொழுதைக்கு தேவையில்லாத ஒன்று.
தாண்டி படித்தவர்கள், அதுக்கு அங்காலையும் போனவர்கள், அதனாலே அவர் அதை சொல்லுகிறார் என்றால், சிவஞான மாமுனிவர் தான் சைவ சித்தாந்த நூல்களினுடைய கடைசி ஒதோரிட்டி. அவர் தான் இந்த மாபாடியம் என்ற நூலை செய்திருக்கிறார். அவர் தொட்ட இடங்கள் என்பது மிகப்பெரிய இடங்கள் என்று சொல்கிறார்கள். இறைவன் அதையும் படிக்கிற வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும். அபூர்வமான பல விடயங்களை அவர் எடுத்து காட்டிவிட்டு போகிறார். அந்த நூலிலே சிவஞான முனிவர், அவரை முனிவர் என்றே பேசுவார்கள். சித்தாந்திகள் பேசும் பொழுது முனிவர் சொல்கிறார் என்றால் அது சிவஞான மாமுனிவர் என்று அர்த்தம். அப்போ அந்த சிவஞான முனிவர் வேதத்துள் விதி வாக்கியம் ஒளி வடிங்கிறதை சிவஞான முனிவர் வேதத்துள் விதி வாக்கிய மொழி ஒழிந்தன எல்லாம் மீமாஞ்சகருக்கு பிரமாணம் ஆகா ஆதலால் இவ்வுரை பொருந்தாது என்பர். அதாவது அது எனக்கு விளங்குற அளவே சொல்றேன். விதி வாக்கியம் ஒழிய ஏனையவை எல்லாம், சிவஞான மாமுனிவர் வேதத்துள் விதிவாக்கிய மொழிய ஒளிந்தன எல்லாம், வேதத்தில் சிலது இன்னதை செய்யென்று விதிக்கும், சின்னதை செய்யாதே என்று விளக்கும். இவர்களுக்கு விதித்தன செய்தல் மட்டும்தான் பிரமாணம், விலக்கியன ஒளிதல் பிரமாணம் இல்லையா என்றபடியால் மீமாஞ்சருக்கு இவ்வுரை பொருந்தாது என்பர். இங்கே சொல்லப்பட்ட உரையிலே பொருத்தமில்லை. ஏனென்றால் இது தோன்றி இன்னது அழியும் என்றபடியால் இது அழியும் என்ற கருத்து அங்கே எங்களுக்கு விதியில் வரவில்லை. விதிவிலக்காக நாங்கள் சொல்லுறோமே, விதித்தன செய்தல் விலக்கியன ஒளிதல், விலக்கியன ஒளிதலே தான் வருகிறது. விலக்கியன ஒளிதலே வருகிறது, அது அவர்களுக்கு பிரமாணம் இல்லை என்றபடியால் இது பொருந்தாது என்று அவர் பின்னாலே எழுதியிருக்கிறாராம். இப்பொழுது எங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று. இந்த வழியிலே படித்துக் கொண்டு போவோம். குறிப்பு 4ஆம் குறிப்பு, உலகம் எழுவாய் நிகழ்த்தும் பயனிலை. உலகம் என்று அதிலே வருகிற சொல் எழுவாயாகவும், நிகழ்த்தும் என்று முடிகிற சொல் பயனிலையாகவும் பாட்டிலே வருகிறது என்று எடுத்து காட்டுகிறார். பொழிப்புரை. மீமாஞ்சகர் காயமே தோன்றி அழியும், உலகம் தோன்றி அழியாது என்பர். உலகிற்கு முதற்காரணம் பஞ்சபூதங்கள் ஆதலானும் அப்பூதங்கள் தோன்றி அழிதலானும் உலகமும் காயமும் போல தோன்றி நின்று அழியும் என்பது தானே போதரும் என்பது தானே போதரும் இல்லாமலே விளங்கும் என்று சொல்லி முடிக்கிறார். இன்றைக்கு இந்த 3 பாடல் படித்து முடித்து விட்டதாறு 29வது பாடலை அடுத்த வகுப்பிலே படிப்போம். இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். மறுவாசி பண்ணிடுங்க. பாடல் 28 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு காயத்தை போல உலகமும் தோன்றி அழியும். காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகிற்கானேன், நீ இத்தை உரைத்த ஆறு இங்கு எனின் நிகழ்த்தும் உண்மை மாயத்த உலகம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆயி தான் ஒன்றின் நின்று தோன்றி நின்று அழிதலாமே. பொழிப்புரை. மீமாஞ்சகர் காயமே தோன்றி அழியும், உலகம் தோன்றி அழியாது என்பர். உலகிற்கு முதற்காரணம் பஞ்சபூதங்கள் ஆதலானும் அப்பூதங்கள் தோன்றி அழிதலானும் உலகமும் காயம் போல தோன்றி நின்று அழியும் என்பது தானே போதரும். நன்றி. சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வகுப்பிலே இன்னும் ஒரு 2 வகுப்பிலே இதை முடித்து விடலாம். அதற்கு பிறகுதான் நாங்கள் நிறைவான சித்தாந்த அறிவை பெறப்போகிறோம். அதை நோக்கி பொறுமை காத்து இதை படித்து மேலே செல்ல வேண்டும். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.